வணக்கம், வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். வணக்கம் தொழில்களே. இன்றைக்கி நம்ம டயட் ரெசிப்பியில் ஒரு சிம்பிளான ஓட்ஸ் உப்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சீக்கிரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிய விட்டுறலாம். மீடியம் சைஸ் பல்லாரி ஒன்று எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். இது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு. ஓரளவுக்கு லைட் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள். இந்த மசாலா வாசனை எல்லாம் போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 75 கிராம் அளவுக்கு நான் ஓட்ஸ் போட்டுக்க போகிறேன். இந்த ஸ்கூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்கூப் போட்டுக்கிறேன். இதை 1 நிமிஷத்துக்கு இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா நம்ம ஓட்ஸை லைட்டாக ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். 1.5 ஸ்கூப் அளவு ஓட்ஸுக்கு நான் 3 ஸ்கூப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். 1க்கு 2 பங்கு அளவு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கும் போது ஏற்கனவே நான் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். ஓட்ஸ் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குறைவான தீயில வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போது மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான ஓட்ஸ் உப்மா ரெடி. டயட் இருக்கும்போது நம்ம என்னடா சாப்பிடுவோம் அப்படின்னு தோணும். ஒரே ஓட்ஸ் கஞ்சியாக குடிச்சு நம்மளுக்கு போர் அடிச்சிடும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல டயட் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.